Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டிங்க அப்படினா 3200G. So இந்த 3200G அப்படின்றது பயங்கரமான டிமாண்ட். ஏன் கேட்டிங்க அப்படினா அது எண்ட் ஆஃப் லைஃப், அது முடிஞ்சு. ஸோ OEM ப்ராசர்னு சொல்லி இப்போ வந்துகிட்டு இருக்கு. ஸோ OEM ப்ராசர் அப்படின்னா என்னன்னா கம்பெனில இந்த மாதிரி ட்ரே டைப்ல கொடுத்து விடுவாங்க. ஸோ இதுவும் Ryzen ஒரிஜினல் தான். 3 years வாரண்டி வந்துடும், ப்ராப்பர் GST பில் வந்துடும். ஸோ இது ஃபுல்லாக ப்ராசர் தான். ஸோ இந்த மாதிரி ட்ரேயாக தான் 5 ட்ரே 10 ட்ரேன்னு வரும். ஸோ ஒரு ட்ரேக்கு வந்து 12 ப்ராசர் இருக்கும். ஸோ இப்போ ஒருத்தருக்கா பில்டிங் ஆகிட்டு அப்படியே ப்ராசர் எடுத்துகிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து 4650G. ஸோ இதே மாதிரி தான் 3200G எல்லாமே இதே மாதிரி ட்ரே டைப்பில் தான் வரும். ஸோ நம்ம தான் எடுத்து இந்த மாதிரி பேக்கிங்கில் போட்டு வச்சிருப்போம். ஸோ 3200G அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மொதல் பாக்ஸ் வந்துட்டு இருந்துச்சு, அது கன்சியூமர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா OEM ப்ராசர். இந்த OEM ப்ராசர் அப்படின்னா என்னன்னா இன்னொரு பிராண்டுக்காக பல்காக கொடுக்க வேண்டிய ஸ்டாக்கை ஸ்டாப் பண்ணி இப்போ மார்க்கெட்டில் ஓடிட்டு இருக்கு. கொஞ்சம் சொல்ல போனால் மேக்ஸிமம் இன்னொரு 3-4 மந்த்ஸுக்கு வரும் 3200G. ஸோ அதுக்கப்புறம் சுத்தமாக இருக்காது. ஆனால் இந்த 3200G பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட நம்பர்ஸ் ஆஃப் சேல், அதாவது ரைசனில் மிகப்பெரிய சக்ஸஸஸ் வந்துச்ச ஒரு ப்ராசஸர் அப்படின்னா 3200G தான். ஏன்னா வேற அந்த ப்ரைசிங் செக்மெண்ட் அப்போலாம் 3200G லான்ச் ஆகிறப்பலாம் 6500 ரூபாய் 7000 ரூபாய் அந்த ப்ராசஸோட ரேட்டு. அந்த செக்மெண்ட்டில் வேற லெவலில் மார்க்கெட்டை பிடிச்சி எக்கச்சக்கமான செல் அவுட்டு, பயங்கரமான ரிசல்ட். ஸோ அதே நேமில் இன்னும் அந்த 3200G கஸ்டமர் தான் ரேட்டை மார்க்கெட்டில் ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்க என்ன ஆகுது, இருக்கக்கூடிய ஒரு 5 ப்ராசரை டிமாண்ட் பண்ணி வச்சு கூட விட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோதான் நடக்குது இப்போ மார்க்கெட்டில். ஸோ இருந்தாலும் 3200Gயில் எனக்கு இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 PC ஆர்டர் வந்துச்சு. ஸோ அதனால் ஒரு 10 ப்ராசரை மட்டும் டிமாண்ட் பண்ணி எடுத்தோம் கம்பெனிலேருந்து. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 PC கஸ்டமருக்கு போக இன்னொரு 7 செட்டு. ஸோ இது அசம்பிளுக்கு உள்ளே தான் போகுது. இன்னைக்கு இதை தான் ஆஃபர். ஸோ இது ஆஃபர் என்ன, டீட்டெயில்ஸ் என்ன, ஸோ இதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன தேர்ந்தெடுக்கலாம். இந்த 3200Gக்கு பதிலாக இதை போட்டுட்டு நம்ம அடுத்த ரேஞ்சுக்கு என்ன போகலாம் அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் டீட்டெயிலாக புரியும். ஏன்னா டவுட்டுன்னு உங்களுக்கு வராது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30K பட்ஜெட்டுக்கு போகுது 3200G ப்ராசரோட. ஸோ ரைசனோட 3200G அப்படின்றது OEM ப்ராசர். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு மார்க்கெட்டில். உங்களுக்கு கேமராவில் இந்த அளவுக்கு கிளியராக தெரியுறதுல பார்த்துக்குங்க. 3200G அப்படின்றது இன்னைக்கு மார்க்கெட் ரேட் ப்ரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா 14000 ரூபாய் போயிட்டு இருக்கு ப்ராசஸர் மட்டுமே. ஸோ 14000 ரூபாய்க்கு அது ஒர்த்தான்னு கேட்டிங்க அப்படின்னா என்ன பொறுத்தவரை கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது. மக்களோட தேவைகளை புரிஞ்சு மார்க்கெட்டை டிமாண்ட் ஆகுது, வேற எதுவுமே கிடையாது. ஸோ இல்லை இதுக்கு அடுத்து நான் என்ன சூஸ் பண்ணலாம், ஸோ அதையும் பார்ப்போம், நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ 3200G பார்த்தீங்க அப்படின்னா இது கஸ்டமர் தான் பில்ட் ஆகி போகுது. ஸோ கஸ்டமர் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி சொன்னதே தான். ஸோ இந்த ப்ரைஸிங் இது கிடைக்கும்ட்டு. ஸோ இது வந்து 30000 பட்ஜெட் 29990 ரூபாய். ஸோ நம்ம வீடியோவில் சொல்லக்கூடிய ப்ரைஸிங் எல்லாமே இன்க்ளூடிங் ப்ராப்பர் GST பில்லு, ஸோ இன்க்ளூடிங் அசம்பிளி, ப்ராப்பர் கேபிள் மேனேஜ்மெண்ட். நம்மள்கிட்ட PC பில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்குறவங்க ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேபிள் மேனேஜ்மெண்ட்டு, அந்த மதர் போர்டு, அந்த சைல்டு டெம்பர் கிளாஸ் மூலியமாக அவங்க பார்த்தாங்கனாலே பெர்ஃபெக்ஷன் அப்படின்றது அவ்வளோ ஒரு கிளியரன்ஸாக தெரியும். ஏன்னா ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஸோ இது போக நம்ம நிறைய மாஸ்டர் செட்டிங்ஸ்லாம் போட்டு அனுப்புவோம். ஸோ அதெல்லாம் ஸ்பெஷலாக போகும். கஸ்டமருக்கு வந்து எந்த வேலையும் இருக்கக்கூடாது. கஸ்டமரோட ஒரே வேலை என்ன வேலை அப்படின்னா அவங்களுக்கான ப்ராடக்டை சூஸ் பண்ணணும், பேமெண்ட் பண்ணணும், வேறு எந்த வேலையுமே அவங்களுக்கு இருக்கக்கூடாது. ஆன் பண்ணணும், அவங்களோட பிஸ்னஸ்க்கு தேவையான ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ நம்ம NR Infotech சேனல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி PC சேனல் கிடையாது, ஒன்லி பிரிண்டர் சேனல் கிடையாது, ஒன்லி CCTV சேனல் கிடையாது, ஸோ ஒன்லி பில்டிங் சாஃப்ட்வேர் சேனல் கிடையாது, ஸோ ஒன்லி வைஃபை ரூட்டர்ஸ் கேமரா சேனல் கிடையாது, ஸோ ஒன்லி கேஷ் கவுண்டிங் மிஷின் சேனல்ஸ் கிடையாது. இது வந்து ஒரு பிஸ்னஸ் அண்ட் எஜுகேஷன், அதாவது முழுக்க பிஸ்னஸ் தான். ஸோ ஒரு இசேவை தேவையான A to Z எல்லா ப்ராடக்ட்ஸு. ஸோ நீங்கள் சூப்பர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, A to Z தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸு. ஸோ இன்னைக்கு ஃபியூச்சரில் சாதிக்கிறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் தேவையான பிஸ்னஸ் எக்யூப்மெண்ட்ஸ் தான். ஸோ கஸ்டமர் பிஸ்னஸ் பண்ணி எங்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய பொருளை வச்சு அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எங்களோட வெற்றியை. ஸோ இதுதான் NR Infotech சேனல் கம்யூனிட்டி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் மேன் கம்யூனிட்டி. ஸோ ஏகப்பட்ட பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் நம்ம செல் அவுட் பண்ணக்கூடிய 95% ப்ராடக்ட்ஸ். ஸோ ஒன்று ஆட்டோ கேட் ரெண்டரிங் பர்பஸ் வாங்குறவங்க, ஸோ இன்னொன்று ட்ரேடிங் பர்பஸ் PC வாங்குறவங்க, ஸோ இன்னொன்று சூப்பர் மார்க்கெட் பில்டிங் பர்பஸ் PC வாங்குறவங்க. 95% கஸ்டமர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் செக்மெண்ட் தான். ஸோ பிரிண்டர்லேருந்து PCலேருந்து எல்லாமே. ஸோ பிஸ்னஸ் மேன், அதாவது NR Infotech சேனல் கம்யூனிட்டி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க ஒரு பிஸ்னஸ் மேனுக்கான கம்யூனிட்டி. ஸோ நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நம்ம சேனல் இன்னொரு 10-15 நாள் வச்சு மிகப்பெரிய அப்டேட்டோட கொண்டு வர போகிறோம். ஸோ ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட் ஆல்ரெடி ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சு மார்ச் 2ஆம் தேதி லான்ச் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில்லாக முடிஞ்சு. ஏன்னா இந்த ட்ரிப் லான்ச் பண்ணுறது சேம் டே
கம்ப்ளீட்டாக, அதாவது வெப்சைட் வியூ, ஸோ மொபைல் ஹைபிரிட் வியூ, ஆண்ட்ராய்டு, iOS கம்ப்ளீட்டாக A to Z பெர்ஃபெக்ட், அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கணுன்ற மாதிரி தான் லான்ச் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு சண்டே, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அடுத்த சண்டே லான்ச்சிங்கில் இருக்கும். ஸோ இனிமேல் பிசி பில்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிசி பில்டுக்கான காம்பனன்ஸு, ஸோ 8GB என்ன வேரியன்ட்டு, 16GB என்ன வேரியன்ட்டு, ஹார்ட் டிஸ்க் சேர்த்தா என்ன வேரியன்ட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட் லிங்க்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேமெண்ட் மோட் கேட்வே கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த வெப்சைட் லிங்க்கில் போய் நீங்கள் கேமிங் ப்ரீ பிசி பில்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கனாலே ஸோ அதுக்கான தனி காலம் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான A to Z என்னென்ன காம்போஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். அதாவது முழுக்க வெப்சைட்டுக்குள்ளே கஸ்டமரோட ஆர்டர் கொண்டு போகிறோம். ஸோ அவங்களோட டைம் வந்து பொறுமையாக அவங்க வெப்சைட்டில் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவைப்படுற காம்பனன்ஸ், ஸோ அந்த காம்பனன்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, அதோட ப்ரைஸிங் என்ன, டீட்டெயில்டாக டோட்டல் ப்ரைஸிங் என்ன எல்லாமே கம்ப்ளீட்டாகவும் கிளியராகவும் இருக்கும். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஆன்லைன் இப்போ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சைடில் வாட்ஸ்அப்லேயே ஒரு பட்டன் தனியாக கிளிக் பண்ணுறோம். ஸோ அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட லைனுக்கு சேட்டில் வந்துடும். ஸோ என்னோட வாட்ஸ்அப் காலில் நீங்கள் மெசேஜ் போடுங்க, கண்டிப்பாக ரிப்ளை வரும். ஆனால் எவ்வளோ சீக்கிரம் வரும்ன்றது எங்களுக்கு கிடையாது. அடுத்தடுத்து வேலையை பொறுத்தவரை மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட் மிகப்பெரிய அப்டேட்டாக வரும். இன்னும் ஏகப்பட்ட ப்ரைஸ் பண்ணுறோம், இன்னும் தாறுமாறான ப்ரைஸிங்கை உடச்சி கொடுக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துல 3 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த 3 வருஷத்தில் ஏகப்பட்ட பேருக்கு பிஸ்னஸ்க்கு ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது வளர்ச்சி நாங்கள் கிடையாது, எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர்ஸ் தான். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு 2 கஸ்டமருக்கு செல் அவுட் பண்ணோம். ஸோ அந்த 2 பேர் தான் இன்றைக்கி எங்களுக்கு விளம்பரம். ஸோ அந்த 2 தான் 4 ஆனாங்க, 4 தான் 8 ஆனாங்க. ஸோ இன்றைக்கி நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ் தான் எங்களுக்கு பிராண்டிங், விளம்பரம், அட்வர்டைஸ்மெண்ட், ஃபோக்கஸிங், கேன்வாசிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒருத்தர் பிசி, ஸோ 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூருக்கு ஒருத்தர் பிசி அனுப்பிச்சோம். ஸோ 5 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மும்பைக்கு, சவுத் இந்தியா ஆர்டர் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதர் ஸ்டேட்லேருந்துலாம் ஆர்டர்ஸ் எக்கச்சக்கமாக எழுத ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக விழுந்தோம், அந்த அளவுக்கு எங்களோட மோட்டிவேஷனாக நாங்கள் யூடியூப்ல இருக்கோம் அப்படின்னா டெலிவரி எப்படி இருக்குன்றதை பார்த்துங்க. ஸோ நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறதுல துளி அளவில் பயமும் தயக்கமும் இருக்குன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் செக் பண்ண வேண்டியது ப்ரைஸிங், சர்வீஸ் சப்போர்ட், ப்ராடக்ட் குவாலிட்டி. ஸோ உங்களோட இதை மட்டும் நீங்கள் செட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து இன்னும் மிக பிரம்மாண்டமான ஒரு அப்டேட்டோட நாங்கள் வரப்போகிறோம். ஸோ இன்னைக்கு இந்த பிசி பில்டோட ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா 29,990 29,990 அப்படின்றது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் டெலிவரி. ஸோ பிசி பில்டுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய புது வெப்சைட்டில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்க அப்படின்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டெலிவரி. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கான டெலிவரி சார்ஜஸோட எங்களுக்கு அதர் ஸ்டேட்டுக்கான டெலிவரி சார்ஜஸ் டபுள். ஸோ அந்த டபுளுக்கான சார்ஜஸை நாங்கள் இப்போ போட்டு ப்ரைஸிங் வச்சுட்டு இருக்கோம். ஸோ இன்னும் அடுத்த வெப்சைட் லான்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரைஸிங் நிறையா குறைக்க ஆரம்பிப்போம். ஸோ ப்ரைஸிங் இன்னும் நாங்கள் குறைக்கிறதுக்கான காரணம் என்ன? ஸோ தமிழ்நாடு பாண்டிச்சேரி கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே டெலிவரி ஃப்ரீ டெலிவரி தான். ஸோ அதர் ஸ்டேட்லேருந்து ஆர்டர் போடுறவங்களுக்கு அந்தந்த ப்ராடக்டான கேஜிக்கு தகுந்த மாதிரி கொரியர் சார்ஜ் ஆட் ஆகும். ஸோ தமிழ்நாடு பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே டெலிவரி ஃப்ரீ டெலிவரி தான். ஸோ அதர் ஸ்டேட்டுக்கு ஆர்டர் போடுறவங்களுக்கு டெலிவரி சார்ஜஸ் ஆட் ஆகும். ஸோ அதுவும் பெரிய லெவலில் ஆட் ஆகாது. இந்த பிசியோட கிட்டுமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வெப்சைட் லிங்க்ல கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் டக்குனு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு 29,990 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3200G ப்ராசரு. ஸோ ஒரு என்ட்ரி லெவல் A320 மதர் போர்டு. ஸோ இதில் வந்து NVMe ஸ்லாட் இருக்குது, HDMI போர்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. டிஃபால்ட்டாகவே நீங்கள் இதில் டபுள் டிஸ்பிளே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால எந்த இஷ்யூக்கும் வேலை கிடையாது. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு AMD Ryzen ப்ராசரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபேன் இந்த மாதிரி தனியாக தான் வரும். ஸோ கோர்சியோட CV450 80+ ப்ரோன்ஸ் சர்டிஃபைடு SMPS. ஸோ ஒரு ஃபாக்ஸினோட சைட் ஃபுல் டெம்பர் கிளாஸு, ஃப்ரண்ட்டில் RGB ஸ்ட்ரிப்பு, பேக் சைடில் ARGB ஃபேனு, ஒரு சூப்பரான கேபினெட்டு இன் பட்ஜெட் செக்மெண்ட்டில். ஸோ நம்மளோட சூப்பர் ஸ்டார் சில்வர் ஸ்டோன். ஸோ இந்த சில்வர் ஸ்டோனோட நீங்கள் சாம்சங் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ எப்பயுமே இன்னைக்குன்னு இல்லை, எப்பயுமே நான் சொல்கிறதா தான். ஸோ ஒரு பிராண்டுக்கு இன்னொரு பிராண்டுன்னு கம்பேரிஷன் பார்க்காதீங்க. ஸோ இதோட ப்ரைஸிங்கும் அந்த பிராண்டோட ப்ரைஸிங் கம்பேர் பண்ணுங்க. ஸோ இதை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாம்சங் கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஆனால் சாம்சங்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி லெவல் 250GB SSDயோட ப்ரைஸிங்கே உங்களுக்கு 3,500 3,400 வரும். ஸோ இதோட ப்ரைஸிங், ஸோ அந்த என்ட்ரி லெவல் SSDயோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அதை விட பெர்ஃபார்மன்ஸ் இதில் 10% எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதுக்கான ப்ராக்டிக்கல் வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வருது. ஸோ இதோட ப்ரைஸிங் 2,850 2,900. ஸோ ஒரு 29,990 ஒரு கேமிங், ஸோ ஒரு ஆட்டோ கேட் ப்ரோ ரெண்டரிங் இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது. ஸோ ஒரு பேசிக் 30K பட்ஜெட்டில் ஒரு பவர்ஃபுல் பிசி அப்படின்னா இது ஒரு சூப்பர் பிசி.
ஆனால் என்னோட ரெக்கமெண்டேஷன் நீங்கள் 30,000 பட்ஜெட்டுக்கு இதை வாங்குறதுக்கு இன்னொரு 5,000 கூட கொடுத்து. ஸோ 3200G இருக்கு இல்லைன்னு இல்லை. என்னோட தனிப்பட்ட ரெக்கமெண்டேஷன் நீங்கள் 3200G பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸிங்க்கு வாங்குறதுக்கு கூட ஒரு 5,000 ரூபாய் செலவு பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இதோட ப்ரைஸிங் ப்ராசரோட ப்ரைஸிங் 14,000 ரூபாய். ஸோ 4650G. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஜென்ரேஷன் ப்ராசரா. ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா 4650G போனீங்க அப்படின்னா, ஸோ அதான் இங்கே ட்ரெயில் அடிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா Gen 2 ஆர்கிடெக்சரோட 4th ஜென்ரேஷன் ப்ராசர். சொல்ல போனால் அது ப்ரோ சீரியஸ்னு சொல்லுவாங்க, ஒர்க் ஸ்டேஷன் ப்ராசர். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் 3200Gயோட கிட்டத்தட்ட 40% பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். ஸோ இது 4 கோர் 4 த்ரெட் ப்ராசர், 6 கோர் 12 த்ரெட் ப்ராசர். ஸோ கிளாக் ஸ்பீட்லேருந்து கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ 30K பட்ஜெட்டுக்கு நீங்கள் இந்த பிசி போகிறதுக்கு 5,000 செலவு பண்ணி கூட போட்டிங்க அப்படின்னா 4650Gயும் 500 சீரியஸ்க்கான மதர் போர்டும். ஸோ போர்டு ப்ராசர் ரெண்டுமே உங்களுக்கு மாறிடும். ஸோ அந்த செக்மெண்ட்டில் நீங்கள் போகிறப்ப பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இது என்னோட தனிப்பட்ட ரெக்கமெண்டேஷன். உங்களோட பட்ஜெட் என்ன, பிளான் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி என்ஆர் இன்ஃபோட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். குயிக்காக கொட்டேஷன் வாங்குங்க, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். டைம் இஸ் கோல்டு. நம்மள்ட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்பீட் டெலிவரி பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஸ்பீட் டெலிவரி, சேஃப் டெலிவரி, செக்யூர் டெலிவரி, பக்கா 100% பியூர் ஒரிஜினல் காம்பனன்ட்ஸ், ப்ராப்பர் ஜிஎஸ்டி பில்லு, ப்ராப்பர் அசம்பிளி, கஸ்டமர் ஆன் பண்ணோன்னே ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் வேலை. ஸோ நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது துறையில் பயமும் தயக்கம் கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் வீக் லான்ச் பண்ண போகிற மிகப்பெரிய அப்டேட்டுக்கு உங்களோட ஆதரவு எல்லாமே எனக்கு தேவை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஒரு பிரம்மாண்டமான சூப்பரான வீடியோ சந்திப்போம்.